கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த மூமெண்ட் உங்களுக்கு ஒத்து போகலைன்னு தோணுச்சு உணவு சார்ந்த விஷயங்கள்ல? கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் அத கேக்குறியா? இப்ப 3 மாசத்துல நான் அனுபவிச்ச கொடுமை உப்பு கஷ்டம் சார். அனுபவிச்ச கொடுமை? ஆமா சார். ஏன்னா அவங்க வீட்டுல அவங்களுக்கு உப்பே போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உப்பு இல்லாம சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்து எனக்கும் வந்து உப்பு இல்லாமையே போட்டு போட்டு ஒரு மாதிரி சாப்பிடறதே பிடிக்கல. உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணையே வர மாட்டேங்குது. இல்ல உள்ள போய் நான் ஹெல்ப் பண்ணும்போது எதனா டேஸ்ட் பண்ணும்போது ஏன் உப்பு போலன்னு கேட்டா கூட எங்க வீட்டுல நாங்க இவ்வளவுதான் உப்பு சாப்பிடுவோம், எங்க வீட்டுல நாங்க இவ்வளவுதான் காரம் சாப்பிடுவோம். ஏதோ கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஒரு நான்வெஜ், ஒரு சில நான்வெஜ்ல எல்லாம் தாளிப்பு போட மாட்டாங்க. அதை தாளிப்பு போட்டு வச்சிட்டு இருக்கும்போது நான் என்ன ரசமான்னு கேட்கும்போது இல்ல இது கறி குழம்பு இல்ல கறி பெரட்டல்வாங்க. இது எந்த ஊர்ல கத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. அது காஃபி இல்ல, ரசம். ஆக்சுவலா வந்து நான் வந்து இவனை லவ் பண்ணதே வந்து இவன் நல்லா சமைப்பான்றதுக்காக தான். இவனுக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு. நல்லா தெரிஞ்சதாலேயே எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆப் ஆயிடுச்சு. ஏன் நான் செய்யறதெல்லாம் இவன் குறை சொல்லிட்டே இருக்கான். அதுவும் இல்லாம அவங்க பாட்டி தான் அவங்கள வளர்த்தாங்க. சோ தனியா இருந்து எல்லாமே குக் பண்ணி எல்லாமே அவங்களே இதெல்லாம் பெருமையா? மேனேஜபிளா இருக்கு, பழகிடுச்சு. சோ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த வேலை இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில கல்யாணமும் பண்ணிட்டேன். கல்யாணம் ஆனதுல இருந்து கிச்சன் பக்கம் வர்றதே இல்ல. அவனுக்கா தோணுச்சுன்னா வருவான். அதே நீங்க தான் ரொம்ப ரோசக்காராச்சே. எங்க எந்த பக்கம் தண்ணி குடிக்க மாதிரி நான் இருக்கும்போது அவன் வந்துட்டான்னா ஒரு பிரச்சனையை கூட்டிட்டு தான் வெளியவும் போறது.